கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த வருடம் போதிய மழை இல்லாத காரணத்தால் பல்வேறு இடங்களில் வறட்சி நிலவி வருகிறது. இதேபோல் போச்சம்பள்ளி பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பெரம்பனூர் கிராமத்தில் முறையாக பஞ்சாயத்து சார்பில் குடிநீர் வழங்கவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் வேளாவல்லி மத்தூர் சாலையில் அரசு பேருந்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக கிராமத்தை வந்து பார்வையிடுவதாக தெரிவித்ததன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர். எங்களுக்கு தண்ணி சிரமம் ரொம்ப நாளுமே இருக்குதுங்க. இருந்தாலும் நாங்க தலைவருக்கு போய் சொல்லி பார்த்தோங்க, தண்ணி வரல. இங்க பக்கம் டேங்க் இருக்குது, அதுல இருந்து எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தண்ணி போட்டு வீட்டுக்கு வேணாம், எங்களுக்கு ஒரு வீட்டுல 10 குடும்பம் இருக்குங்க. தண்ணி போட்டு கொடுத்தாவே போதும், பைப் போட்டு கொடுத்தா நாங்க தண்ணி பிடிச்சிக்கோங்க. தலைவர் அது கேட்டதுக்கு வீட்டுக்கெல்லாம் எங்களுக்கு தண்ணி போட்டு கொடுக்க முடியாதுன்னு கேக்குறாங்க, சொல்றாங்க. இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வேணாம், எங்களுக்கு ஒரு ரோட்ல போட்டு கொடுத்துட்டாவே நாங்க ஒரு பக்கமா ஒரு பைப்பு குழாய் போட்டு விட்டு அதில் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சாலை மறியல் பண்ணாங்க, அதுவும் எல்லாம் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் போங்க அப்படின்ட்டாங்க. சென்னை கொடுங்கியூரை சேர்ந்தவர் சகாயராஜ் தனது குடும்பத்தினருடன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு டெம்போ வேனில் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா புறப்பட்டனர். அப்போது கல்லாமொழி பள்ளிவாசல் நுழைவாயில் எதிரே சென்று கொண்டிருந்த போது எதிரே ஆளில்லாமல் வந்த மற்றொரு வேன் டெம்போவின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டெம்போ வேன் உருண்டு ஓடியது. அதில் பயணித்த சகாயராஜின் மனைவி சுமதி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சகாயராஜின் தந்தை ராமு, தாயார் மேரி, மகன்கள் தன்ஷிக், மனோஜ்குமார், ரமேஷ் என்பவரது மகள் திவ்யதர்ஷினி, டெம்போ வேன் ஓட்டுநர் குலசேகரன் பட்டினத்தை சேர்ந்த விஜய்சங்கர் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து திருச்செந்தூர் தாலுகா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மானாமதி பகுதியைச் சேர்ந்த 27 வயது மதிக்கத்தக்க திருநங்கை சத்யபிரேக் என்பவர் கூலி வேலை செய்து வந்தார். இவர் அவ்வப்போது பெருநகர் கிராமத்தில் உள்ள அண்ணன் வீடான அண்ணாமலை வீட்டிற்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் சத்யபிரியா பெருநகரில் உள்ள தைலத்தோப்பில் தூக்கில் தொங்கியவாறு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் சடலமாக தொங்கிய சத்யபிரியாவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி இடம்பெயர்ந்து வருகின்றன. இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதியில் உள்ள சீகூர் முதல் பெள்ளிக்கன் வரை உள்ள வனப்பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீயால் மரங்கள், புல்வெளிகள் எரிந்து சாம்பலாகி வருகின்றன. இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் வியாழக்கிழமை சந்தை அருகே இருசக்கர வாகனத்தில் இளைஞர் ஒருவர் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் வைத்து கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்த இளைஞரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த இளைஞர் காரைக்குடி அண்ணாநகர் வள்ளுவர் தெருவை சேர்ந்த மணிமுத்து என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடம் இருந்த 25 கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்தனர். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நினைவுகூரும் வகையில் கடந்த 28ஆம் தேதி திருச்சி ராஜன் பங்களாவில் இருந்து சக்தி செல்வ கணபதி தலைமையில் யாத்திரை குழுவினர் 94ஆம் ஆண்டு நினைவு யாத்திரை மேற்கொண்டு நேற்று நாகை மாவட்டம் வேதாரண்யத்துக்கு வந்தடைந்தனர். பின்னர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவு கட்டடத்தில் இருந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் பொதுமக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று அகஸ்டியன் பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியை வந்தடைந்தனர். அதன் பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நினைவுகூரும் வகையில் அங்குள்ள நினைவு தூணுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் அருகே உள்ள கள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சீனிவாசன். இவருக்கு மேனகா என்ற மனைவியும் ஹிந்துவாகினி, தானியஸ்ரீ என்ற 2 மகள்களும் உள்ளனர். இதனிடையே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சீனிவாசன் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக வீட்டுக்கு செல்லாத சீனிவாசன் இன்று தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருந்ததால் பெட்ரூம் அறையின் ஜன்னலை திறந்து பார்த்தபோது மனைவியும் 2 மகள்களும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்.
பின்னர் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் 3 பேரின் உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி அரியமங்கலம் திடீர் நகரை சேர்ந்த சேகர் முன்னாள் அதிமுக பகுதி செயலாளரான இவர் கேபிள் தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி கயல்வழி முன்னாள் திருச்சி மாநகராட்சி அதிமுக கவுன்சிலராகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் இவரது மகன் முத்துக்குமாரை மர்ம கும்பல் அரியமங்கலம் எஸ்ஐடி பேருந்து நிறுத்தம் அருகே பட்டப்பகலில் ஓட விரட்டி படுகொலை செய்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த அரியமங்கலம் காவல்துறையினர் முத்துக்குமாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் தொழில் போட்டி காரணமாக இந்த கொலை நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. அதன் பேரில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் கல்லூரி சாலை பிரதான சாலையாக விளங்கி வருகிறது. இந்த சாலையை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். நல்ல நிலையில் உள்ள இந்த சாலையின் மீது சாலை அமைக்கும் பணியினை மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தரமற்ற பல சாலைகள் உள்ள நிலையில் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் விதமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கல்வேலிப்பட்டியை சேர்ந்தவர் நாகராஜ். இவர் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறும் திருவிழா, அரசியல் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மேடை அலங்காரம் மற்றும் பந்தல் செட் அமைத்து மைக் செட் அமைக்கும் தொழில் செய்து வருகிறார். இதற்காக அவர் வாங்கி வைத்துள்ள ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபையர், மைக் மற்றும் மைக் செட் அமைப்பதற்கான பொருட்கள் அனைத்தையும் நத்தம் மீனாட்சிபுரத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தகர ஷெட் அமைத்து அதில் பாதுகாத்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த தகர ஷெட்டில் தீப்பிடித்து இறந்துள்ளது. இதுகுறித்து அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் அந்த ஷெட்டுக்குள் இருந்த பந்தல் மேடை மற்றும் டவர், லைட் செட், 40 ஸ்பீக்கர் பாக்ஸ், 32 ஒலிபெருக்கி உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் தீயில் எரிந்து சேதமடைந்தன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள காட்டுக்கோட்டை கிராமத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு பட்டுத்துறை பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மதுபான கடைக்கு வந்த சதாசிவபுரம் கிராமத்தை சேர்ந்த ராஜதுரை மற்றும் மாதீஸ்வரன் ஆகியோரிடம் விற்பனையாளர் ராஜேந்திரன் மது பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மதுபோதையில் இருந்த இருவரும் ஆவேசமடைந்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு கையில் வைத்திருந்த மது பாட்டில்களை கடை முன்பு இருந்த கதவில் வீசி எறிந்து தகராறு செய்துள்ளார். இதுகுறித்து ராஜேந்திரன் அளித்த தகவலின் பேரில் ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் மதுபான கடையில் தகராறில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இருந்து காஞ்சிபுரத்தில் வைக்கோல் ஏற்றிக்கொண்டு ஈச்சர் லாரியில் தேவராஜ் மற்றும் அவரது மகன் சபரி ஆகியோர் திருப்பத்தூர் அடுத்த தருமபுரி பாலம் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து 15க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு தருமபுரி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் ஈச்சர் லாரியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த சபரி, தேவராஜ், கணேசன், ஜமுனா, நாகராஜ், நவாப், சாகித், சக்கரை, பவானி, தாமோதரன் வெள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து கந்தளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி அருகே உள்ள இலஞ்சியில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றான திருவிலஞ்சி திருக்குமாரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் பின்புறம் இலச்சியில் இருந்து கோவிலுக்கு வரும் பாதையில் ஓராண்டுக்கு முன்பு தொடங்கிய பாலம் கட்டும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகம் மற்றும் இளஞ்சி நகர பஞ்சாயத்துக்கும் இடையே பாலம் கட்டுவது சம்பந்தமாக பிரச்சினை ஏற்பட்டதால் இப்பணிகள் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது. எனவே இந்த பாலத்தின் பணியை விரைவாக தொடங்கி முடிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அருள்புரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள நீர்வழி பாதையில் கரைப்புதூர் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் தேவையற்ற கழிவுகளை கொட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் 8 வாரங்களில் இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தும் இன்று வரை குப்பைகளை அகற்றாமல் ஊராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் குப்பைகளை கையில் ஏந்தியவாறு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது
அப்போது குப்பைகளை அகற்றாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாதது ஏன் எனவும் வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் 10 நாட்களுக்குள் குப்பைகளை அகற்றாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் எனவும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்குள் குடியேறும் போராட்டத்தை நடத்துவோம் எனவும் தெரிவித்தனர். சேலம் வீராணம் அருகே மன்னார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. கடந்த 2013ஆம் ஆண்டு இவரது வீட்டுக்குள் நுழைந்த 3 பேர் சுப்பிரமணியை தாக்கிவிட்டு அவரது தங்கை சரஸ்வதியை கட்டி போட்டு கடுமையாக தாக்கி அவரிடம் இருந்து சுமார் 2.5 பவுன் நகையை பறித்து சென்றனர். தாக்குதலுக்குள்ளாகப்பட்ட சரஸ்வதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சுப்பிரமணி காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து வீராணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் ஈடுபட்ட தைலானூர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார், ஐயப்பன்துறை மற்றும் கரூர் பகுதியைச் சேர்ந்த மாங்கா பிரபு ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு சேலம் 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீராமஜெயம் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 4000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வைத்தியநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. திட்டக்குடி அரசு போக்குவரத்து பணிமனையில் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வரும் இவர் திட்டக்குடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த ஓராண்டாக சிறுமியுடன் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அந்த சிறுமி 6 மாத கர்ப்பமாக உள்ளதை அறிந்த அவரது குடும்பத்தினர் ராமநத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி அரசு பேருந்து ஓட்டுநர் ராஜாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருவள்ளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட காக்லூர் ஊராட்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் மற்றும் பூபுரந்தபள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு ஆரஞ்சு பழம், வெள்ளரி பிஞ்சு மற்றும் மோர் ஆகியவற்றை வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காரணம்பேட்டை பகுதியில் சரண்யா என்பவர் தனது வீட்டுக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 2 பேர் சரண்யா மீது மிளகாய் பொடியை தூவி வீட்டினுள்ளே கட்டி போட்டு அவரிடமிருந்த 3 பவுண்ட் செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்து பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஈச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த லோகராஜ் மற்றும் தாமரைக்கண்ணன் ஆகியோரை கைது செய்து தங்கச் செயினை மீட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை வ.உ.சி. நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முரளி. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான இவர்கள் மீது ஏற்கனவே 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் புது வண்ணாரப்பேட்டை எம்பிடி குடியிருப்பு பகுதியில் முரளி மது அருந்திக் கொண்டிருந்த போது அருகாமையில் மது அருந்திக் கொண்டிருந்த மற்றொரு ரவுடி தரப்பான மனோஜ் கும்பலுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மனோஜ் கட்டையால் முரளியை தாக்கியுள்ளார். பதிலுக்கு முரளியும் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து மனோஜை கத்தியால் வெட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த புதுவனாரப்பேட்டை காவல்துறையினர் முரளி மற்றும் அவரது கூட்டாளிகளான முகேஷ், விக்கி, சஞ்சய் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடி தலைமறைவாக உள்ள மனோஜை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பெருமட்ட கிராமத்தில் முனீஸ்வரன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் அதிகாலையில் மர்ம நபர்கள் கோவிலின் பூட்டை திறந்து உள்ளே சென்று அங்குள்ள உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அப்போது சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை திருநாவலூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் பூ மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சையத், இக்பால் மற்றும் குரு என்பதும் கை செலவிற்காக உண்டியலை உடைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.